வணக்கம் மக்களே. என்ன மக்களே, ரெடியா? நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் ப்ரோ, கானா வினோத் எப்போ ப்ரோ டாஸ்க்ல வின் பண்ணுவாரு? அவர் வின் பண்ணுவாரா மாட்டாரா ப்ரோ? எங்க அண்ணன் கானா வினோத் எவ்வளவு பெரிய டாஸ்க் பீஸ்ட் தெரியுமா ப்ரோ? அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 நாட்களா கானா வினோத்துக்கான ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கான நாள் கைஸ், இன்னைக்கு உங்களுக்கான நாள். ஏன்னா இன்னைக்கு நடக்க போற இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 6வது டாஸ்கை நம்ம கானா வினோத் அவர்கள் தட்டி தூக்குறாப்ல. என்ன ப்ரோ சொல்றேன், எங்க அண்ணன் தட்டி தூக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா எஸ், தட்டி தூக்கிட்டாப்ல. எனக்கு இதை பார்க்கும்போது பயங்கர ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நானே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவர் எப்போ வின் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது கானா வினோத் எல்லா டாஸ்க்குமே ஓரளவு பெஸ்டா தான் பண்ணுவாப்ல. அந்த மனுஷன் டாஸ்க் வந்து ஒஸ்டா பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவர் அட்டன் பண்ண எல்லா டாஸ்க்குமே ஓரளவு பெஸ்டா பண்ணுவாப்ல. அப்படி இருக்கும்போது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் டிக்கெட் ஃபினாலே மாஸ் பண்ண போறாப்ல, கானா வினோத் தட்டி தூக்க போறாப்ல. தட்டி தூக்குறாரோ இல்லையோ கண்டிப்பா சீன் காட்டுவாப்ல, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பயங்கரமான ஹோப் வச்சிருந்தேன். ஆனா அப்படியே டே ஆரம்பிக்க கானா வினோத்துக்கான கேமே காணோம். ஏன்னா இவர் எந்த ஒரு கேமே ஆடல. என்ன கேமா இருந்தாலும் ஏறுவாரு, அவுட் ஆகி வெளியே வந்துருவாரு. அந்த மாதிரி ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை இன்னைக்கான டாஸ்க் வந்து கானா வினோத்துக்கு கை கொடுத்திருக்கு போல. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன டாஸ்க் வச்சிருக்காங்கன்னா கில்லர் காயின் டாஸ்க். இந்த டாஸ்க்கை கண்டிப்பா நிறைய சீசன்ல பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் சீசன் கூட நடந்துருந்துச்சு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் சீசன்ல முக்கியமா ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் வேற இருந்துச்சு. அந்த கான்செப்ட் இருக்கும்போது இந்த டாஸ்க்கை கொடுத்திருந்தாங்க. இந்த டாஸ்க் எப்படி ஒர்க் ஆகும்னா, வீட்டுக்குள்ள இருக்க 9 பேருக்குமே ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த ஜாக்கெட் மேல வந்து டபுள் டேப் இருக்கும். ஓகேவா? டபுள் டேப் மீன்ஸ் அந்த ஒரு ஒற்றை டேப் ஒன்றுல அந்த டபுள் டேப் வந்து இந்த ஜாக்கெட் ஃபுல்லா அங்க எங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காயின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காயின் வந்து அந்த டேப்ல ஒட்டுற மாதிரி ஒரு விஷயம் தான். டேப் மீன்ஸ் நான் வந்து சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த பைல எல்லாம் இருக்கும்ல, இப்படி ஒட்டி இது பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்ப அது ஜாக்கெட் ஃபுல்லா இருக்கும், அதுல ஒட்டுற மாதிரி ஒரு காயின் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ரவுண்ட் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டு போட்டாங்களா இல்ல வீடு மொத்தமா ஓட விட்டாங்களா என்னமோ தெரியல. லாஸ்ட் சீசன்ல ரவுண்டு போட்டிருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல ரவுண்ட் இல்ல, சாரி, ஒரு கட்டை மாதிரி போட்டு அந்த கட்டத்துக்குள்ள எல்லாரையும் அடைச்சு வச்சு அந்த காயினை ஒட்ட வச்சிருந்தாங்க. ஓகேவா? காயினை ஒட்டணும், யார் மேல அந்த காயின் இருக்கோ அவங்க அவுட் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் பஸ்ஸர் டு பஸ்ஸர் மாதிரி தான். பஸ்ஸர் அடிச்ச உடனே யார் காயின் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஓடி போய் யார் மேலேயாச்சும் அந்த காயினை ஒட்டணும். ஓகேவா? ஒட்டினோடனே அவங்க அந்த காயினை பிச்சு யார் மேலேயாச்சும் ஒட்டுவாங்க. அந்த மாதிரி மாத்தி ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த பஸ்ஸர் அடிக்கும். அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது அந்த காயின் வந்து யாரோட ஜாக்கெட்ல ஒட்டி இருக்கோ அந்த நபர் அவுட் ஆயிருவாங்க. ஓகேவா? யாரோட ஜாக்கெட்ல ஒட்டி இருக்கோ அந்த நபர் அவுட் ஆயிருவாங்க. பட் இந்த டாஸ்க்ல எந்த ஒரு ஃபைட்டும் வரலையா. இதுக்கு முன்னாடி சீசன்ல நிறைய ஃபைட் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல கூட நிறைய ஃபைட் வந்துச்சு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் சீசன்லாம் கொடூரமான ஃபைட் வந்துச்சு. ஒரு காயினை ஒட்டுறதுக்கே கில்லர் டாஸ்க்னு பேர் வச்ச மாதிரி கில் பண்ற லெவலுக்கு போனானு அந்த அளவுக்கு ஃபைட் வந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்ல ஃபைட்டே வரல போல. ரொம்ப காமா ரொம்ப நீட்டா கொண்டு போயிருக்கான போல. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி டீம் போட்டுருப்பானோ ப்ரோ. ஒரு மாதிரி டீம் போட்டு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணலாம் லைனான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த வகையில கானா வினோத்துக்கு பாயிண்ட்ஸ் இல்ல, கானா வினோத் போராடி பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் யார் அவுட் பண்ணிருக்காங்க தெரியுமா? சபரியை தான் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சொல்றேன், சபரி அவுட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ். இதை பார்த்துட்டு தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நேத்துக்கான டாஸ்க்லயே பார்த்திருப்பீங்க. நேத்து நைட்டு அந்த பந்தி எறிகிற டாஸ்க்லயே நம்ம விக்ரம் அவர்கள் பயங்கரமா ஒரு ஸ்கெட்சை போட்டு சபரியை தூக்கியே ஆகணும், சபரி கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி இருப்பாப்ல. ஏன்னா இவர் வந்து கேமை சரியா விளையாட மாட்டாப்ல. யார் விக்ரம பொறுத்தவரைக்கும் கேம் எல்லாம் இறங்கி விளையாட மாட்டாப்ல. ஆனா இவர் அந்த கேம்ல தோத்துட்டா வேற யார்கிட்ட ஸ்கோர் இருக்கோ அந்த நபர் அழிக்க ட்ரை பண்ணுவாப்ல. இவர் வந்து கேம்ல ஆடி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாரு. அது வரமாட்டுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே அவருக்கு சுத்தமா வரமாட்டுக்கு, ரொம்ப தவிக்க தான் செய்யறாப்ல. அப்படி இருக்கும்போது இவருக்கு வரல. அப்ப அதிகப்படியான பாயிண்ட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணுவாப்ல. அந்த வகையில நேத்து பார்த்திருப்பீங்க, லைனா டார்கெட் பண்ணி அடிச்சாப்ல டம்மு டிம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கான டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் சபரியை வந்து அவுட் பண்றாங்களா, ரெண்டாவது நம்ம காம மாமா அவுட் பண்றாங்க போல, மூணாவது விஜே பாரு அவுட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் லைனா அவுட் பண்ணி தூக்கிருக்காங்க. இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு ரைட்டு பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சபரி கிட்ட தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கு, அடுத்த விஜே பாரு கிட்ட இருக்கு, அடுத்த நம்ம காமு கிட்ட இருக்கு, அடுத்த அரோராட்ட இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இவங்களெல்லாம் லைன் அவுட் ஆனாதான் இவங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்பதான் ஸ்கோர் போர்ட்ல மேல போக மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னைக்கு நைட் அந்த டாஸ்க் முடிய போது அந்த ஸ்கோர் போர்ட்ல சபரி அவர்கள் தான் டாப்ல இருக்காப்ல. என்ன பேர சொல்ற, சபரி இன்னும் டாப்ல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா சபரிக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. அவர் நேத்தே 34 மதிப்பெண்கள் வச்சிருந்தாப்ல, 34 பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கான டாஸ்க்ல வெறும் ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சி 35 பாயிண்ட் வச்சிருக்காப்ல. 35 பாயிண்ட் வச்சும் அவர் தான் டாப்ல இருக்காப்ல.
அவருக்கு கீழே உள்ள ஆட்கள்லாம் 6 மதிப்பெண்கள், ஆமா 6 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள், இந்த மாதிரி கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கோர் போர்டு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சபரி இருப்பாப்ல, ரெண்டாவது விஜே பாரு, மூணாவது வந்து காமு மாமா. இவங்க 3 பேர் தான் லீடிங்ல இருப்பாங்க எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம விஜே பாரு அவர்கள் கூட இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்க வாய்ப்பு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். எதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எப்படி வேணா டாஸ்க் மாறும். இன்னைக்கு ஒரு டாஸ்க் தான், அதே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்க் தான், இந்த கில்லர் காயின் டாஸ்க் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் வந்து வீட்டுக்குள்ள நியூ இயர் பார்ட்டி வச்சிருக்காங்க போல, பயங்கரமா ஃபன் பண்றதுக்கு. அப்புறம் கைஸ், நியூ இயர்க்கு எங்கெல்லாம் போனீங்க? நைட்டு ரவுண்ட் அடிக்க போனீங்களா? சுத்துனீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? நல்லா இருக்கா? எப்படி போகுது டே? காலைல எழுந்திரிச்சிலேருந்து நல்லா போதா? எனக்கு தான் நைட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா லைவ்ல வந்து நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காம மாமா காலில் விழுவாரா, இல்ல காம மாமா எப்படி கெஞ்சுவார்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நைட்டு லைவ்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணேன். பட் பேட் லக் ப்ரோ, எனக்கு அந்த விஷயத்தை காட்ட மாட்டேன்ட்டாங்க. சேனல் வந்து ரொம்ப தெளிவாக அதை திருப்பிட்டாங்க. பட் காமு மாமா கடைசியா காமிச்சாங்க ஒரு 2:15 போல. காமு மாமா டீலர்ஸ் ரூமுக்கு நடந்துற விஷயத்தை மட்டும் காமிச்சாங்க. அதுக்கு இடையில இருந்த எல்லா சீனையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. நமக்கு காமிக்கல கைஸ், நமக்கு காமிக்கல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில இன்னைக்கான டாஸ்க் பொறுத்தவரைக்கும் பெருசா சண்டைலாம் வரலையா, ஓகேவா? ஆனா லாஸ்ட் சீசன்ல சண்டை வந்துச்சு. சீசன் 6ல வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 6ல வச்சாங்களா, சீசன் 7லயா? நிறைய சீசன்ல ஆக்சுவலா அந்த கில்லர் காயின் டாஸ்க் வச்சிருக்காங்க, ஓகேவா? நிறைய சீசன்ல சண்டை வந்திருக்கு. பட் சீசன் 8 தவிர்த்துட்டு மத்த சீசன்லாம் எப்படி வச்சாங்கன்னா, வீடு மொத்தமா ஓட விட்டுருவாங்க. இல்ல டம்மு டிம்முன்னு அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஓடி ஓடி ஒரு மாதிரி வளைச்சு பிடிச்சி தான் காயினை ஓட்டுவாங்க. பட் லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கட்ட மாதிரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துக்குள்ள மட்டும் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலுமே கானா வினோத் அவர்கள் வின் பண்ணிட்டாப்ல. கானா வினோத் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு ப்ரோ. என்னன்னா, நேற்று வந்து சும்மா திட்டி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். கானா வினோத் வின் பண்ண மாட்டேங்காரு, வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்க வந்து கானா வினோத்தை திட்ட மாட்டீங்க, அவர் வந்து இந்த டாஸ்க்ல வின் பண்ணல ப்ரோ, அப்ப நீங்க திட்டி வீடியோ போடுங்க. நீங்க திட்டி வீடியோ போட்டாதான் அவர் வந்து டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குவாரு. சோ திட்டி வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அப்ப நான் அடுத்த வீடியோல மென்ஷன் பண்ணினேன், அது எப்படியா ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படியா ஆட்டோ ஓடாது, வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு, சரி சும்மா திட்டுவோன்னு சொல்லிட்டு, இவரெல்லாம் என்னத்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு, இப்படியே ஆடினா ஓட்டுக்கள் வராதுன்னு சொல்லிட்டு சும்மா திட்டி இருந்தப்பா. சடனா பார்த்தா வின் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா இது 6வது டாஸ்க் தான், டிக்கெட் ஃபினாலேக்கான 6வது டாஸ்க் தான் இன்னைக்கு வைக்கிறாங்க. இன்னும் ஆக்சுவலா 3 டாஸ்க் வரணும். பட் 3 டாஸ்க் வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாஸ்க் தான் வைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள்ல 3 டாஸ்க் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. அது ஒரு மாதிரி கொச்சன்னு ஆயிரும். மேபி 2 டாஸ்க் இருக்கும், இல்ல ஒரு டாஸ்க பெரிய டாஸ்கா வச்சு இந்த டிக்கெட் ஃபினாலே முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கடைசி ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா மேபி அந்த கார் டாஸ்கா தான் இருக்கும். இந்த மலையாளம் பிக் பாஸ்ல வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி கார் டாஸ்கா தான் இருக்கும். கார் டாஸ்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பயங்கர போராட்டம் வரும் ப்ரோ. யாரு வேணா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்கோர் போர்டை பொறுத்தவரைக்கு சபரி முதல் இடத்துல இருக்காப்ல, 2வது இடத்துல நம்ம பாரு, 3வது இடத்துல காமு, 4வது இடத்துல சாண்ட்ரா, 5வது இடத்துல விக்கல் சிக்ரம், 6வது இடத்துல அரோரா, 7வது இடத்துல திவ்யா, 8வது இடத்துல சுபிக்ஷா, 9வது இடத்துல கானா வினோத் இருக்காப்ல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆமா சபரி வந்து ஓகே தான், 35 மதிப்பெண்கள் வச்சிருக்காப்ல. மற்றபடி கீழே இருக்க எல்லாருமே 33, 32, 31 அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சபரி வந்து கடைசி டாஸ்கா இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்ல கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒரு எப்படி சொல்லலாம், எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறமும் ஒரு 3 பேருக்குள்ள வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். டாப் 3, டாப் 2 அந்த மாதிரி வந்தாருன்னா மேபி அவர் இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்கிடுவாப்ல. ஏன்னா அவருக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி சீக்கிரமா இறங்கிட்டாருன்னா வாய்ப்புகளே கிடையாது. அப்படி சீக்கிரமா இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா யார் 3 பேர் இறங்கின பிறகு இறங்கினா கரெக்டா இருக்கும்னா, பாரு இறங்கினதுக்கு அப்புறம், காமு இறங்கினதுக்கு அப்புறம், சாண்ட்ரா இறங்கினதுக்கு அப்புறம், இந்த 3 பேர் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த காரை விட்டு இறங்கினாருன்னா நல்லா இருக்கும். பட் தெரியல இன்னும் எத்தனை டாஸ்க் வைக்க போறாங்கன்னு தெரியல. நான் அதுக்குள்ள கார் டாஸ்க்கை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை டாஸ்க் வைக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 டாஸ்க் வைக்க வாய்ப்பு இருக்கு. காலைல ஒரு டாஸ்க் வச்சுட்டு நைட் வந்து காரை விட்டு ஒரு டாஸ்க்கை ப்ளே பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஐ ஹோப். எனக்கு தெரிஞ்சு சபரி அவர்கள் தான் அந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குவார்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கானா வினோத் வின் பண்ணியிருக்காங்க.